வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ இந்த கோழி குஞ்சு கழுத்து வந்து நிற்காம, அதாவது இந்த ஹீட்டுக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகி கழுத்து நிற்கலை. இதனால் ஒரு மயக்க நிலைமை. இன்னும் ஒரு அரை மணி நேரம் நான் பார்க்காம விட்டுருந்தா அந்த குஞ்சு இறந்துருக்கும். இந்த கோழி குஞ்சு பிறந்து 2வது நாள். ஆனால் நான் மொதல் நாள் நினச்சிட்டு சக்கரை தண்ணி கொடுத்தேன். என்ன ரீசன்னா, நாட்டுக்கோழி அடை காத்ததில் கருங்கோழி வந்து முட்டையை போய் தெரியாமல் விட்டுருக்கு. நான் கருங்கோழி முட்டை விடலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முட்டையாக போய் அடைக்கோழி கூட உள்ளே தெரியாமல் போய் உள்ளே இறங்கி முட்டையை விட்டுட்டு வந்திருக்கு. அந்த முட்டை பார்த்திங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டை ஃபுல்லாமே கெட்டு போச்சு. ஆனால் கருங்கோழி கோழி விட்ட முட்டை மட்டும் ஒவ்வொன்றா வரிசையை பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இதை வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தேன். இந்த முட்டையை கொண்டு போய் அவர்கிட்ட ஒரு அடைக்கோழி இருந்துச்சு, அதுலேருந்து பொறிச்சு வந்தது தான். நான் 2வது நாள் குஞ்சுக்கு சக்கரை தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருந்தவொடனே அது ஒரு கண்டிஷனில் வந்து மயக்கம் வந்துடுச்சு. தற்செயலாக பார்த்தேன், இதை எடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆரம்பித்தேன். ட்ரீட்மெண்ட் வந்து இது கம்பு கேழ்வரகு 2யும் அரைச்சி வந்து அந்த மாவை வந்து தண்ணியில் கலக்கி தான் கொடுத்துட்டு இருந்தேன். அது போக சர்க்கரையும் உப்பும் போட்ட அந்த கரைசலை வந்து சுடுதண்ணியில் காய வச்சு கரைச்சி ஓஆர்எஸ் மாதிரி அந்த மாதிரியும் கொடுத்தேன். நான் இறந்துருந்தேன்னு நினச்சேன். ஒவ்வொரு ஸ்டேஜாகவும் கொடுத்துட்டு வந்தேன். மொத்தம் ஒரு 5 நாள் இதுக்கு டைம் எடுத்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் டே. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த நிலமையில் இருந்தது. 5 நாள் கழித்து இந்த வீடியோவை ஃபுல்லாமேவும் எடிட் பண்ணி இப்போ ஒன்றா போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டே ஒன்றுமே அதனால் சாப்பிட முடில, தண்ணி கொடுத்தாலும் குடிக்க முடில. இந்த மாவை மட்டும் தண்ணியில் கலந்து லைட்டாக அதுக்கு ஊட்டி விட்டேன். கழுத்து வந்து போக போக அப்படியே நிற்காமே போச்சு. ஹீட்டு கொடுத்து தான் வச்சுருந்தேன். இதுதான் பிறந்த கோழி குஞ்சில் அந்த ஒரு செட்டு. அடுத்து வந்து லாஸ்ட்டாக வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உள்ள கோழி குஞ்சும் வந்திருக்கும். இதனால் தன்னால் திங்க முடியாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் இதுக்கு 4 நேரம் வந்து இதே ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தேன். அதாவது இந்த மாதிரி கழுத்தை நேராக அப்படி பிடிச்சிக்கிட்டு அதுக்கு அந்த சாப்பாடை கொடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சு அங்கிட்டு கத்துதுன்னு இது வந்து சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு சவுண்டு விடும். நானும் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு விடும். அடுத்து இது வந்து 3வது நாள். 2வது நாள் எடுக்கலாம். 2வது நாள் மோசமான நிலமையில தான் இருந்துச்சு. 3வது நாள் லைட்டாக தலையை இப்படி எடுத்து பார்த்துச்சு, அவ்வளோதான் தவிர மற்றபடி அதனால் எடுக்க முடியல. இந்த மாதிரி கீழே வச்சோம்னா சரி, கழுத்து கீழே போட்டுக்கிட்டு பின்னுக்கு ரிவர்ஸ்லேயே போச்சு. அது என்னன்னே ஒன்றும் புரியல. நான் எதுவும் வேறு ப்ராப்ளமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் எந்த ஒரு மெடிசனை வந்து மெடிக்கலில் வாங்கி கொடுக்கல. நான் பண்ண ட்ரீட்மெண்ட்டே இதுதான். மாவு தண்ணி 2யும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஊட்டி விட்டது. 2வது ஓஆர்எஸ் கரைசல் மாதிரி நானாக ரெடி பண்ணி கொடுத்தது. இது வந்து 5th டே. அந்த கோழி கொஞ்சம் எந்திரிச்சு நின்று எடுக்குது. இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. நான் 5 நாள் இதை காப்பாற்றி கொண்டு வந்ததே பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த கோழி குஞ்சு இறக்கம் தான் நினச்சேன், ஆனால் உழைச்சிக்கிச்சு. ஆனால் திரும்ப அப்பப்போ ஒன்றரை தலையை கீழே போட்டு அதேமாதிரி ரிவர்ஸில் போகுது. சரியாகிடும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இது யார்கிட்டையும் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் கேட்கல, நானாக ட்ரை பண்ணதான். இந்த லவ் பேர்ட்ஸ்க்கெலாம் இற கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி நினச்சிக்கிட்டு சரி இந்த மாதிரி கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு கொடுத்தது தான் இது. இந்த மாதிரி திரும்ப திடீர்னு ரிவர்ஸில் போகுது. ஆனால் திடீர்னு எந்திரிச்சு நின்றுக்கிறது. ஃபியூச்சரில் சரியாயிரும்னு நினைக்கிறேன். எடுக்குது இல்லையா, அதான் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு.
இது அடுத்த ஒரு 2 கருங்கோழி குஞ்சு இருக்கு இல்லையா, இது அடுத்தடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் பொரிச்சு வந்துடுது. இன்னும் ஒரு 2 கோழி குஞ்சு வேறு பொரிச்சு வரும். ஏன்னா கோழி வந்து வரிசையாக தானே முட்டை விடுது, ஒரு நாள் விடுது ஒரு நாள் விடலை, அந்த மாதிரி இதே தான் கோழி குஞ்சும் பொரிச்சு வருது. இந்த அடைக்கோழிக்கிட்ட தெரியாமல் உட்காந்தனால இந்த ப்ராப்ளம் வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த கோழி குஞ்சு வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு கழுத்து நிற்கிது. கழுத்து கொக்கு மாதிரி நீந்துக்கிட்டு நிற்கிற மாதிரி நிற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.